வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 12 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லாஸ்ட் வீடியோல என்ன நடந்துச்சுன்னா, நம்ம பரமேஸ்வரி நேரா வீட்டுக்குள்ள வராங்க. பரமேஸ்வரிய பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம். சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரி கிட்ட, "ஏய் அங்கேயே நில்லு" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா பரமேஸ்வரி கேட்கவே இல்ல. அவங்க பாட்டுக்கும் சாமுண்டீஸ்வரிய மதிக்காம வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. இத பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு இன்னும் கோவம் அதிகரிக்குது. என்னடா இது சாமுண்டீஸ்வரி கத்துறாங்களே அப்படின்னு வீட்ல உள்ள எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே அந்த பாட்டிய பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. பொண்ணுங்க யாருக்குமே அது தான் பாட்டி அப்படிங்கிறது தெரியாது. நம்ம ராஜராஜா, மயில் வாகனம் 2 பேர் வராங்க. மயில் வாகனம் பரமேஸ்வரிய பார்த்ததோட, ஆஹா பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு ராஜராஜா நினைக்கிறாரு. நம்ம சொன்ன மாதிரியே அம்மா பொண்ணு கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. கார்த்தியே அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, ஆகா என்ன இது பாட்டி இங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, அங்கேயே நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ தைரியம் இருந்தா நீ ஏன் வீட்டுக்குள்ள வருவ அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இது என் புள்ள வீடு, என் பேத்திங்க இருக்கிற வீடு. இந்த வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு யார் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க, 25 வருஷமா இந்த உறவு எங்க போணுச்சு? இங்க பாரு, நீ வந்து நிக்கிறத பார்த்து எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. அப்ப பக்கத்துல உள்ளவங்க, என்னம்மா இது இப்படி பேசுற? பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. ஏதோ 25 வருஷமா இந்த குடும்பம் பகையிலே இருந்துச்சு. சரி, இந்த உறவு முறைய பேசி ஒரு கல்யாணத்தை பண்ணி பகைய முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நீ என்னம்மா இப்படி அவமானப்படுத்தி பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த பொம்பளையோட உறவு வச்சுக்கிறதுக்கு எனக்கு வேற வேலையே இல்லையா? இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு 1000 மாப்பிள்ளைய நான் ரெடி பண்ணி அதுல ஒரு மாப்பிள்ளைய நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனா உன் பேரனை என் பொண்ணுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். மரியாதையா இந்த இடத்த விட்டு போ. தேடி வந்து அசிங்கப்படுறது தான் உனக்கு வேலையா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பயங்கரமா திட்டுறாங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா நான் உறவு முறையோட நான் கரெக்டா தான் வந்திருக்கேன். நான் ஒன்றும் அநியாயமா இங்க வரல. இங்க பாரு, 25 வருஷமா நம்ம குடும்பம் பகையிலே இருக்கு. இப்பயாவது நம்ம குடும்பம் ஒன்று சேரும் அப்படின்னு நினச்சிதான் நான் தாம்பூல தட்டோட என் பேரன் கார்த்திகே உன் பொண்ணு ரேவதியே கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சிரிக்கிறாங்க. அப்போ பரமேஸ்வரி பார்த்துட்டு, என்ன சாமுண்டீஸ்வரி அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, இங்கே பாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. பந்தக்கால் நட்டாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, இன்னும் 10 நாளையில கல்யாணம். நீ யாரு வந்து இடையில என் பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டி உன் பேரன் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ற? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்படிதான் என் குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்றதுக்கு வந்து நிப்பியா அப்படின்னு. இது கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நீ கண்டிப்பா உன் பொண்ணு அந்த மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியும். எனக்கு நீ உபதேசம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மரியாதையா இந்த இடத்த விட்டு போ, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கோவப்பட. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் சாமுண்டீஸ்வரி, உன்னால் என்னடி பண்ண முடியும், என்னடி பண்ண போகிற? நான் கண்டிப்பாக கார்த்திகை ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சு தான் காமிக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி கோவமா நேராக ரூம்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்ததோட மயில் வாகனம் ராஜராஜாட்ட, ஐயோ மாமா, சாமுண்டீஸ்வரி அத்தை துப்பாக்கி தான் எடுக்க போறாங்க அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, கண்டிப்பா அவ துப்பாக்கி எடுத்துட்டு வருவா, ஆனா சுடுற அளவுக்கு சாமுண்டீஸ்வரிக்கு இறக்க குணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ கண்டிப்பா எங்க அம்மாவை சுட மாட்டா அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, மாமா இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் அதிகம். எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப பயமா இருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள கவலைப்படாதீங்க, இன்னைக்கு எங்க அம்மா கண்டிப்பா கார்த்திக்கு ரேவதியை வந்துட்டு நிச்சயம் பண்ணாம இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, யோ மாமா இருந்தாலும் உனக்கு தைரியம் ரொம்பயா அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? எங்க அம்மா கிட்டயும் எங்க அப்பா கிட்டேருந்து வந்ததுதான். இந்த சாமுண்டீஸ்வரி அவ பாட்டுக்கு கத்தி பார்த்துட்டு கண்டிப்பா கார்த்திக்கும் ரேவதிக்கும் நிச்சயம் பண்ணுவா பாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி நேரா
சாமுண்டீஸ்வரியை பார்க்க சாமுண்டீஸ்வரி ரூமுக்குள்ளேருந்து துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்ததோட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கார்த்தியும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சாமுண்டீஸ்வரி நேராக பரமேஸ்வரி நெத்தி மேலே துப்பாக்கியை வச்சு, இங்கே பாரு, இந்த இடத்த விட்டு போறியா இல்லை ஒன்று சுட்டு பொசுக்கவா அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் கார்த்திக்கு ரேவதிக்கு நடக்க போகிற கல்யாணத்தை உன்னால் எதுவும் நிறுத்த முடியாது அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி, வெளியில் போ அப்படின்னு. ஆனால் பரமேஸ்வரி சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி என்னால் போக முடியாது அப்படின்னு. அப்பன்னு பார்த்து இப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, உனக்கு உசுறு பயமே இல்லை அப்படின்னு. அதே நேரம் நம்ம கார்த்தி டக்குன்னு அந்த இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, இங்கே பாருங்க மேடம், தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க அப்படின்னு. அப்பன்னு பார்த்து சந்திரா வராங்க. சந்திரா வந்துட்டு, ஐயோ டிரைவர், உனக்கு இந்த குடும்பத்தை பற்றி என்ன தெரியும், நீ எதுக்கு இந்த குடும்பத்துக்குள்ளே தலையிடுற, நீ தள்ளு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, எப்படி மேடம், ஒருத்தவங்க வயசானவங்கள ஒருத்தவங்க துப்பாக்கியால் சுட போகிறாங்க, இதை வந்து எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், இதனால யாருக்கு ரொம்ப அவமானம், இது மேடத்துக்கு தானே ரொம்ப பெரிய அவமானம், அதனால மேடம் கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுங்க மேடம், என்ன மேடம் இப்படி முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரியை பார்த்து கார்த்தி கேட்க, அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு டிரைவர், இவ எப்பேற்பட்ட அவமானத்தை எனக்கு கொடுத்துருக்கா, எவ்வளோ பெரிய இழப்பை கொடுத்துருக்கா அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவ அந்த ராஜ சேதுபதி கிட்ட தப்பு வந்து என்னன்னு நம்ம ஒழுங்காக விசாரித்து பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தா எங்கள் அம்மாவை நான் இழந்திருக்க மாட்டேன்னு. இப்போ என் குடும்பம் இப்படி இருக்கிறதுக்கு இவ தான் காரணம். இவ இந்த வீட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் சம்பந்தம் பேச வராளா, மறுபடியும் யார் மேலேயாவது திருட்டு பழி வந்துச்சுன்னா இவ என் குடும்பத்துக்கு எதிராக தான் சொல்லுவா. இனிமே இவ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேணாம், போக சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக பாட்டியை பார்த்து, இங்கே பாருங்க, தயவு செஞ்சு இவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம பரமேஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்துக்கிட்டே, கார்த்தி உனக்கு தான்ப்பா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மனசில் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ இந்த பொம்பளை வெளியில் போக போகிறாளா இல்லையா அப்படின்னு. கார்த்தி பரமேஸ்வரியை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்ததோட கார்த்தி நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் என்ன மேடம் இப்படி கோவப்படுறீங்க, ஊர் மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாருமே உங்களை தானே மேடம் தப்பாக நினைப்பாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ராஜா, எந்த அளவுக்கு நான் மனசால் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா 3 பொம்பளை பிள்ளைங்களை பெற்றாங்க, அதில் ஒரு பிள்ளைய எங்கள் அப்பா பொம்பளை பிள்ளைன்ட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் தூக்கி போட்டுட்டாரு. அப்புறமா இவங்களை தேடி வந்தோம், இவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில் எங்கள் அம்மா மேலே திருட்டு பட்டம் கட்டி எங்கள் அம்மா உயிர் போகிறதுக்கு இவங்க காரணமாகிட்டாங்க. அப்படி இருக்கையில் என்னால் எப்படி இவங்களை மன்னிக்க முடியும், எங்கள் அம்மா இந்நேரம் உயிரோடு இருந்து எங்களை நல்வழிப்படுத்தியிருப்பாங்க, ஆனால் அதுக்கு எந்தவித வாய்ப்பும் இல்லாமல் போயிட்டுல. இன்னைக்கு நான் நிம்மதி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அந்த ராஜ சேதுபதியோட குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அந்த குடும்பத்தை நான் என்றைக்குமே மன்னிக்கவே மாட்டேன், அந்த குடும்பத்தோட முகத்திலையும் முழிக்க மாட்டேன். இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டு படியேறி பொண்ணு கேட்டு வருவா, இவளுக்கு யார் இந்த தைரியம் கொடுத்ததுன்னு தெரியல அப்படின்ட்டு கோவமாக நிற்கிறாங்க. அப்போ ராஜராஜா நிற்க சாமுண்டீஸ்வரி நேராக ராஜராஜாவை பார்த்து, என்னங்க நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, என்ன சாமுண்டீஸ்வரி, சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, நீங்கள் தான் அவளை பொண்ணு கேட்டு வர சொன்னீங்களா? ராஜராஜா சொல்கிறாரு, இங்கே பாருமா, அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட நடவடிக்கையே சரியில்லை, எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, சொல்ல முடியாதுக்கா, ஒருவேளை இவர் கூட அவங்க அம்மாவை வர சொல்லியிருக்கலாம்ல, எத்தனை வருஷம்தான் உன் பேச்சே மாமா கேட்டுக்கிட்டு இருப்பாரு, ஒருவேளை அப்படி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ராஜராஜா சொல்கிறாரு சந்திரா கிட்ட, சந்திரா, இது எனக்கும் சாமுண்டீஸ்வரிக்கும் உள்ள பிரச்சனை, இதில் நீ தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி நேராக சாமுண்டீஸ்வரி கிட்டே, மேடம் ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் அவங்க இங்கே வரமாட்டாங்க, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க கோவமாக. அப்போ நம்ம கார்த்தி நேராக மயில் வாகனத்தையும் ராஜராஜாவையும் பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக அவங்கள பார்த்து, ஒரு நிமிஷம் தனியாக வாங்கலை அப்படின்ட்டு 2 பேருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. மயில் வாகனம் ராஜராஜா கிட்ட, ஐயோ மாமா, கார்த்தி நம்மளை செவ்வுள்ளே அடிக்க போகிறாரே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ராஜராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள இருங்க, என்ன பண்ணுறது,
நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம், வாங்க வேண்டியதை வாங்கி தான் ஆகணும், வாங்க அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதோட கார்த்தி நேரா அவங்கள பார்த்து, இது எல்லாமே உங்கள் பிளான் தானே, பாட்டிக்கிட்ட தேவையில்லாமல் இப்படி சொல்லி வர சொன்னீங்களா அப்படின்னு. அதுக்கு ராஜராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள, நீங்கள் என்னைக்கு அந்த மகேஷ் கெட்டவன் அப்படின்னு சொன்னீங்களோ அப்போவே அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த குடும்பத்துக்கு வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஆளை எப்படி நான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? வேணாம் மாப்பிள்ள, நீங்களே ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இங்கே பாருங்க, இந்த விஷயத்தை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். இங்கே பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு என்னால் மறுபடி 2வது கல்யாணம் கட்டாயம் பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த கா மயில்வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, கல்யாணம் வேணான்ட்டு நீ இப்படியே இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அதை பற்றி பேசாதீங்க. இன்னைக்கு பண்ண விஷயத்துக்கு எனக்கு எவ்வளோ கோவம் வந்துருச்சு தெரியுமா? பாட்டியை டக்குன்னு சாமுண்டீஸ்வரி அத்தை ஏதாவது பண்ணியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா கார்த்தி, அந்த மாதிரியெல்லாம் சாமுண்டீஸ்வரி பண்ண மாட்டா. அவளுக்கு அவங்க அம்மாவுக்கு சரியான நீதி கிடைக்கல, அதனால அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற கோவம் மட்டும்தான் சாமுண்டீஸ்வரிக்கு இன்னும் இருக்குதே தவிர்த்து இன்னும் நம்ம குடும்பத்து மேலே பாசமாக தான் இருக்கா. ஏன்னா அன்னைக்கு அவங்க அனாதையாக இருந்தப்ப வந்து காப்பாற்றினது சாமுண்டீஸ்வரி, பரமேஸ்வரி என் அம்மாவும் அப்பாவும் தான். அந்த நன்றி கடன் இன்னும் அவளுக்கு இருக்குப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுக்காதீங்க. இதனால கஷ்டப்பட போடுறது நம்ம தான். எப்படியாவது நான் அந்த குடும்பத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. நாளை பின்ன நான் தான் கார்த்தின்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? நான் ரேவதியை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. இதனால அத்தை என்ன தப்பாக நினைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாட்டுக்கும் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க, இதனால விளைவுகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னதோட நம்ம மயில் வாகனம் நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா கார்த்தி, நாங்கள் யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்துட்டோம், சாரிப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரி விடுங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். பாட்டி ரொம்ப பாவம், அத்தனை பேருக்கு முன்னாடி பாட்டி அவமானப்படுறதை பார்க்கும் பொழுது என்னால் தாங்கிக்க முடியல தெரியுமா? நீங்கள் பாட்டுக்கும் கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னு ராஜராஜா சொல்கிறாரு. சாரிப்பா கார்த்தி, சாமுண்டீஸ்வரி இந்த அளவுக்கு எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் வெறுப்பா அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கலப்பா அப்படின்னு. உடனே கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் பாட்டியை போய்ட்டு சமாதானப்படுத்திக்கிறேன், நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் முட்டாள்தனமான முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்புறமா பாட்டியை காமிக்கிறேங்க. பாட்டி கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப வருத்தமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நினைக்கிறாங்க, அவங்க தான் என்னோட பாட்டியா, அப்பாவை பெத்த அம்மா அவங்க தானா அப்படின்னு நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. ரேவதி நேராக நம்ம ராஜராஜாவை போய் பார்க்குறாரு. ராஜராஜா நேராக ரேவதியை பார்த்து, சொல்லுமா ரேவதி அப்படின்னு. ரேவதி கேட்குறாங்க, அவங்க தான் என்னோட பாட்டியா அப்பா அப்படின்னு. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, ஆமாம்மா, அவங்க தான் வந்து உன்னோட பாட்டி. அதை கேட்டதோட நம்ம ரேவதிக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ரொம்ப தைரியமாக இருக்காங்க, அம்மா மாதிரியே ரொம்ப வீரமாக இருக்காங்க, பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்பா? ரொம்ப நாளாக அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தேன், ஆனால் இன்றைக்கி என்னால் பேச முடியலை, அம்மா இறந்ததுனால என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, அதுக்கு என்னம்மா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா சந்திராவை காமிக்கிறாங்க. சந்திரா நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட போகிறாங்க. ஏன்னா சந்திரா என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன இது, இவ பாட்டுக்கு தட்டை தூக்கிட்டு வந்துட்டா, ஒருவேளை சாமுண்டீஸ்வரி மனசு மாறினா என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் நம்மளால் அந்த குடும்பத்தை பழிவாங்க முடியாது. ராஜராஜா கூட சாமுண்டீஸ்வரி சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் நம்மளால் இந்த குடும்பத்தை பழி வாங்கவே முடியாது. அந்த ராஜ சேதுபதியோட பலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போதைக்கு சாமுண்டீஸ்வரி அனாதையாக இருக்கா. அனாதையாக இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் அவளை அடிமட்டத்துக்கு தள்ள முடியும் அப்படின்ட்டு எப்படியாவது அந்த பரமேஸ்வரியை பற்றி இன்னும் அக்கா கிட்ட தப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு சந்திரா நேராக சாமுண்டீஸ்வரியை போய் பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி உட்காந்துருக்க. சந்திரா போயிட்டு, அக்கா கோவமாக இருக்கே அப்படின்னு கேட்க, சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, சொல்லு சந்திரா அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா, எனக்கு என்னமோ அந்த பரமேஸ்வரி நம்ம வீட்டுக்கு தானாக வந்த மாதிரி தெரியல, அந்த பேரன் இருக்கான் பாரு, அவன் சொல்லி தான் வந்திருப்பா போல அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா, இவ கண்டிப்பாக தனியாக வந்து பொண்ணு கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எல்லாமே உன் மாமா இருக்காருல்ல, அவரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க கூட சொல்லி இங்கே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அத்து போன உறவை மறுபடியும் புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அக்கா, நீ மட்டும் அந்த குடும்பத்தை மறுபடியும் நீ இந்த வீட்டுக்குள்ளே அனுமதிச்ச,
எப்படி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அம்மாவை பறி கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் மொத்தம் 4 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களையும் பறி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கா தயவு செஞ்சு நீ அவங்கள நம்பி வீட்டுக்குள்ளே எப்போவுமே அனுமதிச்சிடாத. பகையாக இருந்தது கடைசி வரைக்கும் பகையாகவே இருக்கட்டும். ரேவதிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அதை நிப்பாட்டுறதுக்காக தான் அவங்க இப்படி வந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க பேரனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா ரேவதிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு பத்திரிக்கை அடிச்சாச்சு, பந்தக்கால் நட்டாச்சு, இன்னும் 10 நாளையில கல்யாணம். அப்போ வந்து கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்கிறாங்கல்ல. எனக்கு என்னமோ அவங்க குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுதுக்கா. அக்கா தயவு செஞ்சு இனிமேல் நீ அவங்கள நம்பாத அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா உன்னை விட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நம்ம அம்மாவை எந்த அளவுக்கு நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கே பாரு சந்திரா, நான் விடமாட்டேன். அந்த பரமேஸ்வரியை என்றைக்குமே இந்த வீட்டுக்குள்ளே விடமாட்டேன். கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் பகை தான். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. ஸோ இதை பார்த்ததோட நம்ம சந்திராவுக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்படியோ சாமுண்டீஸ்வரி மனசு மாறிடுவாளோன்னு பயந்தேன். அதே மாதிரி இவ மனசு மாறலை. இன்னும் அந்த பரமேஸ்வரி ராஜ சேதுபதி மேலே கோவமாக தான் இருக்கா. இதை பயன்படுத்தியே இன்னும் பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனை சிப் பண்ணி நேராக நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேராக அவங்க பாட்டி பரமேஸ்வரியை போய் பார்க்குறாங்க. பரமேஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து சொல்லுப்பா பேராண்டி அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேராக பரமேஸ்வரியை பார்த்து பாட்டி என்ன பாட்டி இது, என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, நான் என்னப்பா பண்ணேன், நீயும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இதை முயற்சி பண்ணேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, பாட்டி நான் தான் ஆரம்பத்திலே இதை பற்றி உங்ககிட்ட பேசிட்டேன்னு. இங்கே பாருங்க, ரேவதிக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னா எப்படியாவது இந்த குடும்பத்தை நான் ஒன்று சேர்த்துருவேன். அதுக்காக நான் ரேவதியை கல்யாணம் பண்ணி தான் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது. இங்கே பாருங்க பாப்பி, எல்லாம் நல்லதே தான் நடக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் அத்தையும் வந்து நம்ம குடும்பத்தை புரிஞ்சுப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரச்சனை உண்டாக்குனது ரொம்ப தப்பு பாட்டி. ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நம்ம குடும்பம் ஒன்று சேரணும், நீயும் நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்ப்பா நான் அப்படி வந்து கேட்டேன். ராஜராஜாவே ஒத்துக்கிட்டான் உன்னை வந்துட்டு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் யாருப்பா அனுமதி கொடுக்க போறா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு, பாட்டி நீங்க செஞ்சது தப்பு பாட்டி, இதனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்க ஃபியூச்சர்ல தான் பார்ப்பீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இது கேட்டதோட நம்ம கார்த்தி ரொம்ப கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி நேராக கார்த்தியை பார்த்து, சரிப்பா இன்னைக்கு வந்தது ரொம்ப தப்பு தான், அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ என்ன பிளான் பண்ணியோ அதன்படியே பண்ணுப்பா, கடவுளே பார்த்துப்பான் எல்லாத்தையும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் பாட்டிக்கு ராஜராஜா கால் பண்ணுறாரு. அப்பா பரமேஸ்வரி சொல்கிறாங்க, சொல்லுப்பா ராஜராஜா, இந்த பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு. ராஜராஜா சொல்கிறாரு, பாட்டி கவலைப்படாதீங்க, என் பொண்ணு ரேவதி உங்களை பார்க்கணுமா அப்படின்னு. இது கேட்டதோட பரமேஸ்வரி பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த ப்ரொமோவை இப்படி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.